பாண்டியன் ஸ்டோர்ஸ். குமரவேலுவின் நிச்சயதார்த்தம் நிற்பதற்கு காரணம் அப்பத்தாதான் என்ற உண்மை சக்திவேலுக்கு தெரிந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது கோமதியின் அம்மா காந்திமதி தன்னுடைய பேரனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். அதன்பின் அவனுக்கு திருமணம் அரசியுடன் ஆகிவிட்டது என்பதை பெண் வீட்டாரை கோவிலுக்கு வரச் சொல்லி எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட பெண் வீட்டார் உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டனர். குமரவேல் அரசி கல்யாணம் பற்றிய விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது என்று சந்தேகப்பட்ட சக்திவேல் பெண் வீட்டாரை அழைத்து யார் சொன்னது என்று கேட்க அவர்கள் நேராக காந்திமதி தான் சொன்னார் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை கேட்டதும் கடும் கோபத்துடன் வீட்டுக்கு வந்த சக்திவேல் அம்மாவை அழைத்து நிற்க வைத்து செம திட்டுகிறார். இதற்கு பிறகு இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, இப்பவே வெளியே போ என்று நேராக கூறுகிறார். அப்போது அங்கிருந்த பழனி உடனே எதிர்த்து அம்மாவை எப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியும், இந்த வீட்டில் அவங்களுக்கும் உரிமை இருக்கு என்று சப்போர்ட் செய்கிறார். ஆனால் அதற்கு சக்திவேல் இது என் அப்பாவின் சொத்து, இதில் அம்மாவுக்கு பங்கு கிடையாது, நம்ம 3 பேருக்கும் தான் உரிமை என்று சொல்லி காந்திமதியின் கையை பிடித்து தரதரவென வெளியே இழுத்து வந்து வீட்டு வாசலில் தள்ளிவிடுகிறார். அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த கோமதி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறார்கள். என்ன இது, அம்மாவை ஏன் இப்படி பண்றீங்க என்று கோமதி கேட்கிறார். அதே நேரத்தில் அங்கு வந்த பாண்டியனுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் குழப்பமாகிறது. கோமதி எடுத்த முடிவு பிறகு சக்திவேல் நடந்ததெல்லாம் சொல்ல குமாரின் நிச்சயதார்த்தத்தை காந்திமதி தான் நிப்பாட்டினார் எல்லோருக்கும் தெரிந்து விடுகிறது. உடனே கோமதி அவங்களை வெளியே அனுப்பினா என்ன, நான் பார்த்துக்கிறேன், காலம் முழுக்க சமைத்து போடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அம்மாவை தனது வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார். ஆனால் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காந்திமதியை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றதை மனதில் வைத்து பாண்டியன் மிகவும் வருத்தப்படுகிறார். கடையில் இருக்கும்போது சரவணனிடம் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்று மனக்கசப்புடன் பேசுகிறார். அதற்கு சரவணன், உங்களுக்கு அப்பத்தா இங்க வந்தது விருப்பம் இல்லையா என்று கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, அவங்க வந்தது சந்தோஷம்தான், ஆனா உங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் கோமதியின் வீட்டில் காந்திமதியை சோஃபாவில் உட்கார வைத்து பலகாரம் கொடுத்து கவனித்துக் கொண்டிருக்கும் கோமதி, நீயே எதுக்கு குமாரின் நிச்சயத்தை நிறுத்தினாய் என்று நேராக கேட்கிறார். ஆனால் உண்மையில் அரசிக்காகத்தான் இதை செய்திருந்தாலும் அந்த காரணத்தை சொல்லாமல் காந்திமதி ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறார். இதனால் குடும்பத்துக்குள் இன்னும் பெரிய மோதல் வரப்போகிறதா? குமரவேல் அரசி விஷயம் எப்படி வெளியில் வரும்? பாண்டியன் கோமதி இடையிலான மனக்கசப்பு என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்புடன் முடிகிறது இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ். நேற்றைய எபிசோட்டில் குமார் கல்யாணம் நிற்பதற்கு யார் காரணம் என்ற உண்மை சக்திவேலுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் தங்கமயில் கர்ப்பமாக இருப்பது போல அறிகுறிகள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய எபிசோட்டில் வீட்டிற்கு மீனா வரும்போது கோமதி காய்கறி கட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது கோமதியுடன் சென்று மீனாவும் பேசிக் கொண்டிருக்கிறார். கோமதி குமாரின் கல்யாணம் நின்னு போன விஷயம் தெரியுமா என்று கேட்க அதற்கு மீனா, ஆமா தெரியும், ராஜி சொல்லி வருத்தப்பட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பாண்டியன் வீட்டிற்குள் வர அவரை பார்த்தது மீனா அவரிடம் பேசுகிறார். பிறகு பாண்டியன் கிளம்பும் போது மீனாவிடம் சொல்லிக்கொண்டு திரும்புகிறார். ஆனால் கோமதி கண்டு கொள்ளாதது போலவே இருக்கிறார். கோமதியை பார்த்ததும் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கமாகவே இருக்காளே என்று பாண்டியன் மனதுக்குள் நினைத்து கொண்டு கிளம்புகிறார். பாண்டியனை கோமதி கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்ததும் மீனா கோமதியிடம் சூப்பர் என்று பாராட்டி கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து குமார் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார். அப்போது அங்கு வந்த பழனி, உனக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னு நினைத்து வருத்தமா இல்லையா என்று கேட்க, நான் வருத்தப்படவில்லை என்று குமார் சொன்னதும் இந்த கல்யாணம் நின்னு போனதுல இன்னொருத்தங்களுக்கும் சந்தோஷம் என்று பழனி சொல்கிறார். யார் என்று குமார் கேட்க, உனக்கு கல்யாணம் நின்ன விஷயத்தை கேள்விப்பட்டதும் அரசி முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் என்று பழனி சொல்கிறார். இதை கேட்டதும் குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கிடையில் சக்திவேல் குமாருக்கு பார்த்த பெண்ணின் அப்பாவிடம் சென்று, எதற்காக கல்யாணத்தை நிறுத்தினீங்க, யார் எங்க குடும்பத்தை பற்றி தப்பா பேசினது என்று கேட்கிறார்.
ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு, உங்களுடைய அம்மா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னது என்ற உண்மையை சொல்லிவிடுகிறார். இதனால் சக்திவேல் கோபத்தில் வீட்டிற்கு வருகிறார். இங்கே பழனியும் குமாரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது அவர்களிடம் அப்பத்தாவை எங்கே என்று கத்தி கேட்க, மொத்த குடும்பமும் என்னாச்சு என்று வருகின்றனர். அப்போது அப்பத்தாவிடம் எதற்காக என் பையன் கல்யாணத்தை நிறுத்தின என்று சக்திவேல் சண்டை போடுகிறார். அதற்கு அப்பத்தா, இந்த கல்யாணத்தில் குமாருக்கு விருப்பமில்லை, அதனால்தான் நிறுத்தினேன் என்று சொல்கிறார். மறுபக்கத்தில் மயில் மீனாவின் தோழி வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு திடீரென வாந்தி வருகிறது. பிறகு தலை சுற்றுகிறது. அதனால் அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கு இருக்கும் வயசான பெண், நீ மாசமா இருக்கியா என்று கேட்க, அதற்கு தங்கமயில் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அவருக்கு நாள் தள்ளிப் போனது நினைவிற்கு வருகிறது. பிறகு சரவணனுக்கு ஃபோன் செய்ய, சரவணன் ஃபோனை எடுத்து, நீ என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டையா, எதற்காக என்னை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க என்று திட்டி ஃபோனை வைக்கிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சாதாரண குடும்ப சண்டை அத்தியாயம் அல்ல. அது ஒரு கதையின் பாதையை மாற்றும் முக்கிய திருப்புமுனை. ஒரு நிச்சயதார்த்தம் நின்ற சம்பவம் எப்படி ஒரு வீட்டை மட்டும் அல்ல, 3 குடும்பங்களின் மனநிலையையும் குலைக்கிறது என்பதை காட்சிகள் மிக நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறது. குமாரின் நிச்சயதார்த்தம் நின்றதற்கான உண்மை வெளிவந்ததும் சக்திவேலின் மனநிலை முற்றிலும் மாறுகிறது. அவருடைய கோபம் ஒரு தந்தையின் அவமான உணர்விலிருந்து வருகிறது. என் பையனுக்கு என்ன குறை என்ற கேள்வி அவருடைய மனதில் எரிகிறது. ஆனால் அந்த கோபம் தாய் மீது திரும்பிய விதமும் மிகவும் அதிர்ச்சிகரமானது. காந்திமதியை வீட்டின் வாசலில் இழுத்து தள்ளும் காட்சி, அது வெறும் சண்டை இல்லை, அது உறவின் முறிவு. இந்த காட்சி சமூக ரீதியாகவும் கேள்வி எழுப்புகிறது. ஒரு தாய்க்கு சொத்தில் உரிமை இல்லையா? மகனின் முடிவை தாய் எடுத்தால் அது துரோகமா? உண்மை சொல்லியது தவறா, இல்லை மறைத்திருக்கணுமா? காந்திமதி செய்தது தவறா சரியா என்பது விவாதம். ஆனால் அவர் செய்தது பேரனின் வாழ்க்கைக்காக. அந்த நோக்கம் இன்னும் வெளிவராததால்தான் இந்த வெடிப்பு. கோமதி எடுத்த முடிவுதான் இன்றைய எபிசோட்டின் உண்மையான ஹைலைட். அவங்களை வெளியே அனுப்பினா என்ன, நான் பார்த்துக்கிறேன், இந்த ஒரு வசனம் அவங்களுடைய மனிதாபிமானத்தையும் தைரியத்தையும் காட்டியது. ஆனால் இதே முடிவு அவள் கணவர் பாண்டியனின் மனதை உடைத்து விட்டது. பாண்டியன் எதிர்க்கவில்லை, ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்ற வருத்தம் மிக ஆழமானது. இது கணவன் மனைவி உறவின் நுணுக்கம். ஆதரவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஆனாலும் புறக்கணிக்கப்பட்ட உணர்வு உண்டு. கோமதி பாண்டியனை புறக்கணித்ததா, அல்லது அவசரத்தில் எடுத்த மனிதாபிமான முடிவா? இந்த மனக்கசப்பு இனிவில் பெரிதாக மாறும் விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. குமாரின் முகத்தில் இருந்த நிம்மதி கவனிக்கத்தக்கது. நிச்சயதார்த்தம் நின்றதற்காக வருத்தப்படவில்லை என்பதிலேயே அவன் மனநிலை தெரிகிறது. பழனி சொன்ன அரசி முகத்தில் சந்தோஷம் பார்த்தேன் என்ற ஒருவரி குமாரின் கண்களில் மின்னல். இது மிக முக்கியமான காட்சி. ஏனெனில் குமாருக்கு ஏற்கனவே அரசியுடன் திருமணம் ஆனது. அதை காந்திமதி மட்டும் தெரிந்திருக்கிறார். அந்த ரகசியம் வெளிவந்தால் சக்திவேல் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்? இங்கு ஒரு பெரிய மோதல் வரப்போகிறது. காந்திமதி எடுத்த முடிவு பேரனின் காதலை காப்பாற்றுவதற்காக, ஆனால் அது குடும்பத்தையே உடைக்கக்கூடிய முடிவாக மாறிவிட்டது. எபிசோட்டின் கடைசி 10 நிமிடங்கள் கதைக்கு புதிய பரிணாமம் கொடுத்தது. திடீர் வாந்தி, தலைச்சுற்றல், நாள் தள்ளிப்போன நினைவு எல்லாம் ஒரு கர்ப்ப அறிகுறியை சுட்டிக்காட்டுகிறது. தங்கமயில் உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்தால் சரவணன் வாழ்க்கை மாற்றம், குடும்பத்தில் புதிய பொறுப்பு, ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளுக்கு மேல் இன்னொரு சுமை. மேலும் சரவணனை போனை எடுத்து தட்டுவது, அந்த காட்சி அவர்களுக்குள் இருக்கும் இடைவெளியை வெளிப்படுத்தியது. இது வெறும் கர்ப்ப ட்விஸ்ட் அல்ல, இது உறவின் பொறுப்பு என்ற கேள்வியை எழுப்பும் ட்ராக். உணர்ச்சி மற்றும் காட்சியமைப்பு. இன்றைய எபிசோடு முழுக்க அதிக உரையாடல்கள், குறைந்த பின்னணி இசை, முகபாவனைகளில் உணர்ச்சி. குறிப்பாக சக்திவேல் காந்திமதியை தள்ளும் காட்சி, அது டிராமா அதிகமாக இல்லாமல் இயல்பாக அமைந்திருந்தது. கோமதியின் அமைதியான எதிர்ப்பு, பாண்டியனின் மௌன வருத்தம், குமாரின் உள்ளார்ந்த நிம்மதி, 3 விதமான உணர்ச்சிகள் ஒரே எபிசோட்டில். மேலும் இந்த எபிசோடு பல சமூக கேள்விகளை எழுப்புகிறது. பெற்றோர் குழந்தைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு தலையிடலாம்? உண்மை சொல்லும் தைரியம் சில நேரங்களில் உறவை உடைக்கிறதா? பெண்கள் எப்போது சமரசம் செய்ய வேண்டிய நிலைதானா? காந்திமதி உண்மையை சொன்னதால் ஒரு நிச்சயதார்த்தம் நின்றது, ஆனால் அது ஒரு தவறான வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கிறது.